ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தொட்டிங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். இந்த 3 ஆப்ஷனில் ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை ரொம்ப செக்யூராக மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிகாஸ் நான் சொல்ல போகிறேன் இந்த மெத்தடை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் நீங்கள் சென்ட் பண்ணுற மெசேஜஸ் அண்ட் ரிசீவ் பண்ணுற மெசேஜஸ் எல்லாமே ரொம்ப செக்யூர் அண்ட் சேஃபாக இருக்கும். வாட்ஸ்அப்பில் நம்ம ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே என்னவாக இருக்கும் அப்படின்னா குரூப் தான். யாரும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சொல்லிட்டு ஏதோ குரூப்பில் வந்து நம்ம ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கண்ட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். சில பேர்லாம் ரொம்ப மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லாமல் நோட்டிஃபிகேஷன் தான் வந்துகிட்டே இருக்கும். ஏதோ குரூப்பில் நம்ம ஆட் பண்ணி விட்ருவாங்க. இந்த ப்ராப்ளம் எப்படி தப்பிச்சிக்கலாம் அப்படின்னா மேலே 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே போய்க்கோங்க. அங்கே அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே ப்ரைவசின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே குரூப்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்ரி ஒன் ஒன்லி மை காண்டாக்ட்ஸ் அண்ட் மை காண்டாக்ட்ஸ் எக்ஸ்பெக்ட்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அதில் எவ்ரி ஒன்றது மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்காதீங்க. பிகாஸ் எவ்ரி ஒன் அப்படின்னா நீங்கள் யார் வேணால் உங்களை எந்த குரூப்பில் ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்களே பர்மிஷன் கொடுத்தா மாதிரி. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்காதீங்க. அதுக்கு பதிலாக கீழே இருக்க 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் யார் உங்கள் காண்டாக்ட்ஸில் இருக்கவங்க மட்டும்தான் உங்கள் குரூப்பில் ஆட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு யாரெல்லாம் ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களால உங்களை எந்த குரூப்லேருந்து ஆட் பண்ண முடியாது. இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த எவ்ரி ஒன் அப்படின்றத மட்டும் கிளிக் பண்ணுறாதீங்க. பிகாஸ் யார் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யார் வேணால் உங்களை எந்த குரூப்பில் வேணால் ஆட் பண்ணலான்ற பர்மிஷனை நீங்களே கொடுத்தா மாதிரி ஆகிடும். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க மட்டும் கிளிக் பண்ணிட்டு அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இது என்ன அப்படின்னா இதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஒரு 6 பின் கேட்கும். ஒரு பாஸ்வேர்டு மாதிரி ஒன்று கேட்கும். உங்களுக்கு செக்யூரான ரொம்ப ப்ரைவசியான ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணி இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டீங்க அப்படின்னா யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாராச்சும் உங்களுக்கு பிடிக்காதவங்களோ யாராச்சும் உங்கள் நம்பரை என்ட்ரு பண்ணி அவங்க ஃபோனில் அவங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா உங்கள் நம்பர் என்ட்ரு பண்ணி உங்களோட ஓடிபி கூட கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களால உள்ளே போக முடியாது. ஏன் அப்படின்னா அந்த இந்த 6 டிஜிட் பாஸ்வேர்டு தான் உங்களுக்கு கேட்கும். நீங்கள் செட் பண்ண அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் அவங்களால உள்ளே போக முடியும். ஈவன் அவங்க நம்பர் என்ட்ரு பண்ணி அந்த ஓடிபி தெரிஞ்சால் கூட அவங்களால உள்ளே போக முடியாது. பிகாஸ் அந்த பாஸ்வேர்டு அந்த 6 டிஜிட் பாஸ்வேர்டு போட்டால் மட்டும் தான் உள்ளே போக முடியும். ரொம்ப 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 செக்யூரான ஒரு ஆப்ஷன். இது கண்டிப்பாக எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க, ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி இது கேர்ள்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். கண்டிப்பாக அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி யாராச்சும் தெரியாதவங்க கூட சொல்லுங்கள் இந்த மாதிரி 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைக்க சொல்லி. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப செக்யூரான ஒரு விஷயம். கண்டிப்பாக எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன். செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னா நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு மெசேஜ் உங்கள் ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஹெண்ட் டு ஹெண்ட் என்கிரிப்ட் ஆகிருக்கும். என்கிரிப்ட்னா அந்த மெசேஜ் யாராலையும் பார்க்க முடியாது. உங்களாலையும் அந்த மெசேஜ் சென்ட் பண்ணுறவங்க ரிசீவ் பண்ணுறவங்களால மட்டும்தான் பார்க்க முடியும். ஈவன் வாட்ஸ்அப்பால் கூட அந்த மெசேஜஸ் பார்க்க முடியாது. அதான் ஹெண்ட் டு ஹெண்ட் என்கிரிப்ட் ஆகிருக்கும். இது நம்ம திடீர்னு நீங்கள் ஃபோனை மாற்றுறீங்க அப்படின்னா திடீர்னு வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பி இன்ஸ்டால் பண்ணி புதுசாக நீங்கள் பண்ணுறப்ப அந்த திரும்பி புதுசாக நீங்கள் அந்த மெசேஜஸ் பண்ணுறப்ப அந்த செக்யூரிட்டி உங்களுக்கு திரும்பி இருக்கா, அந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ட் ஆயிருக்கான்றதுக்கு ஒன்ஸ் வெரிஃபை பண்ணுறதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் அனுப்புவாங்க. ஒரு பெரிய யூஸ்லாம் ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் மெசேஜஸ் அனுப்புறது வரது எல்லாமே செக்யூராக இருக்கான்னு சொல்லிட்டு உங்களால் வெரிஃபை பண்ணிக்க முடியும். அப்படி நீங்கள் புது ஃபோன் வாங்குறீங்க அல்லது தப்பி தவறி வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் ஆகி திரும்பி இன்ஸ்டால் பண்ணி மறுபடியும் மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மெசேஜஸ்லாம் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ட் ஆயிருக்கா, செக்யூராக இருக்கா, வேறு யாரும் பார்க்கலையான்றதை வெரிஃபை பண்ணுறதுக்காக ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்புவாங்க. அதுதான் செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன். இது ஆன் பண்ணுறதுனால பெரிய விஷயம்லாம் ஒன்றும் நடக்காது. பட் இதுக்கு இன்கேஸ் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா ஃபார்வர்ட் மெசேஜஸ்லாம் நிறைய வரும். வாட்ஸ்அப்னாலே நிறைய அந்த ஃபேக் மெசேஜஸ் அண்ட் ஃபார்வர்ட் மெசேஜஸ்லாம் வந்துட்டு இருக்கும். அதில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போய் தேவையில்லாமல் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காதீங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ராடு தான். ஃபுல் அண்ட் ஃபுல் பித்தலாட்டம் போய் ஃப்ராடு தான் எல்லாமே. தயவு செஞ்சு எந்த லிங்க்கையும் கிளிக் பண்ணி உள்ளே போய் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்காதீங்க. ஃபஸ்ட்டாவது பரவாயில்ல, இப்போலாம் ரொம்ப இதுவாகிடுச்சு. என்ன அப்படின்னா ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபோனோட ஃபுல் ரிப்போர்ட் எடுத்து ஹேக்கர்ஸ் காமிச்சிருவாங்க. அந்த மாதிரிலாம் இப்போ டெக்னாலஜி இதுவாகிடுச்சு. அதனால் தயவு செஞ்சு தேவையில்லாத மெசேஜஸ் கிளிக் பண்ணி இல்லை அந்த லிங்க்ஸை கிளிக் பண்ணி உள்ளே போய் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸை கொடுக்குறது இதெல்லாம் தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ராடு தான். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே முக்கால்வாசி உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை நீங்கள் உங்களோட மெசேஜஸ் எல்லாமே முக்கால்வாசி செக்யூராக தான் இருக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக செக்யூராக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.